தான் சொன்னது உண்மை நிரூபிக்கிறதுக்காக சாயந்தர வேளை பூஜைக்கு எல்லாரையும் கோயிலுக்கு நம்பியாண்டார் கூட்டிட்டு வராரு. அவருடைய அப்பா பூஜை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் கையாலேயே விநாயகருக்கு பிரசாதத்தை படைக்கிறாரு. இவருடைய பக்தியை நிரூபிக்கிறதுக்காக விநாயகரும் அந்த பிரசாதத்தை எல்லாரும் முன்னாடியும் சாப்பிடுறாரு. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. நம்பியாண்டாரோட புகழ் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. நம்பியாண்டாருக்கு விநாயகரே ஆசிரியரா இருந்து கல்வி கற்பிக்கிறாரு. நம்பியாண்டார் பயங்கர அறிவாளியா வளர்ந்து வராரு. ஒரு கட்டத்துல இவருடைய புகழ் ராஜராஜ சோழ மன்னனை எட்டுது. ராஜராஜ சோழன் இவரை பாக்குறதுக்காக கிளம்பி வராரு. இப்பேற்பட்ட மன்னன் தன்னை பார்க்க வரத நினைச்சு சந்தோஷப்பட்ட நம்பியாண்டார் அவர் இன்முகத்தோட மாலை அணிவிச்சு வரவேற்கிறாரு. அப்ப ராஜராஜ சோழன் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை கேட்கிறாரு. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய 3 சமய புரவர்களும் எழுதின தேவார திருப்பதிகங்களை தொகுத்து தாங்கன்னு கேட்கிறாரு. உடனே நம்பியாண்டார் நம்பி விநாயகர் கிட்ட வாக்கு கேட்கிறாரு. இந்த நேரத்துல வானத்துல இருந்து ஒரு அசரீரி கேட்குது.